கைஸ், அது கைப்பட்டு வீடியோ இதாகிடுச்சுது. அதனால் ரெண்டாவது நான் போட்டிருக்கிறேன். இது ரெண்டாவது பெரிய வெங்காயம் தக்காளி பழம் போட்டிருக்குறோம். நெத்திலி கருவாட்டுக்கு இதுக்கு தேங்காய், வேறு வத்தத்தூள் போதும். உப்பு, தக்காளி, கடுகு போட்டாச்சு. இது ஓகேயா? இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். தக்காளியும் வெங்காயமும் இதாகட்டும். இதுக்கு இன்றைக்கி மோர் தாளிக்கிறோம். மோர் தாளித்து மிக்ஸியில் தயிர் அடித்து மோர் தாளித்து வச்சா நல்லாயிருக்கும். கொஞ்சம் வேகட்டும் ஒரு 5 நிமிஷம். சரி, ஓகே. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதெல்லாம் நம்ம நெத்திலி கருவாடை போட்டுடலாம். ஏற்கனவே ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இது போட்டுட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு, நெத்திலி கருவாடு போட்டாச்சு, வெங்காயம் தக்காளி, ஒரு கூட்டுக்கறி மாதிரி. இது நெத்திலி கூட்டுக்கறி மாதிரி. எல்லாம் லைட்டாக வத்தத்தூள் போட்டுக்கலாம். எனக்கு இதெல்லாம் இப்படி போட்டால் தான் அளவு தெரியும். மற்றவங்க மாதிரி ஸ்பூன் வச்சு போடுறது எனக்கு அளவு தெரியாது. ஓகேயா? இதில் இனி தேங்காய் பூ போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சுது. ஓகேயா? நல்லா இதாகிடுச்சு பாருங்க. அதுலேயே போடுங்க. வாங்க சாப்பிட்லாம். கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சுது. அடுத்து நம்ம மோர் தாளிக்கலாம். மோர் தாளிக்க என்னெல்லாம் தேவைன்னா, வரமிளகா, காஷ்மீர் சில்லியும் சேர்த்து போட்டிருக்கிறேன் பாருங்கள். கடுகு, கருவேப்பிலை. ஓகேயா? இதில் ஒரு தக்காளி போட்டால் அந்த மோருக்கு மேலே மிதக்கும் போது நல்லாயிருக்கும். ஓகேயா? மோரும் ரெடி பண்ணி வச்சாச்சு. மோரில் சீரகம், பச்சை மிளகாய், உப்பு போட்டு மோரை மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன். இப்போ தாளித்து நம்ம இதில் கலந்துக்க வேண்டியதுதான். தாளித்தா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறணும். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேயா? பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் போட்டாச்சு. கடுகு, வத்தல் போட்டாச்சு. இதை நல்லா தாளிச்சிடலாம். இது கூட இந்த தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டால் அந்த இதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இந்த வத்தல் கரிஞ்சு போகிறதுக்கும் அந்த காஷ்மீர் வத்தலுக்கும் இந்த தக்காளியும் அதில் கிடக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. கொஞ்சம் இதாகட்டும், முருவட்டும். இது நல்லா முறிவிச்சுது. ஓகேயா? இந்த தக்காளி தோல்லாம் தனியாக கலந்துருச்சு பாருங்கள். இதை அப்படி நம்ம மோரில் போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளவுதான். தாளிச்சாச்சு. மோரில் ஊற்றி தாளிச்சாச்சு தான். இந்த மோர் குழம்பு இல்லை, இது மோர் தாளிப்புக்கும் அந்த கருவாடு தொக்கு பொரியலுக்கும் என்ன டேஸ்ட் இருக்கும் பாருங்கள். யோசிச்சு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம்.